வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு துறை சார்ந்த திட்டப் பணிகள் துவக்கம். காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 49வது பிறந்த நாளை கொண்டாடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோர் நினைவிடங்களில் மரியாதை. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் செங்கோட்டையன். வீடியோ வெளியிட்டு விஜய் வரவேற்பு. கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளிவிட்டு கொன்ற வழக்கு. சதீஷுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவு. நவம்பர் 29ஆம் தேதி தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பல்வேறு துறை சார்ந்த திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். 2025-2026 ஆண்டிற்கான சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சேவை விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 80 கோடி மதிப்பீட்டில் 18 திருக்கோவில்களில் 24 புதிய திட்டப் பணிகள் மற்றும் கல்லூரி உள்விளையாட்டு அரங்கம் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அதேபோல் 6.66 கோடி மதிப்பில் 5 திருக்கோவில்களில் 6 முடிவுற்ற பணிகளை, கல்லூரி ஆய்வகம் மற்றும் 13 ஆய்வாளர் அலுவலகங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், சேகர் பாபு, மெய்யநாதன், நாசர் மற்றும் முதன்மை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது பிறந்த நாளை ஒட்டி அறிஞர் அண்ணா, கருணாநிதி ஆகியோர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 49வது பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தனது பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சென்னை வேப்பேரியில் அமைந்துள்ள தந்தை பெரியார் நினைவிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ், தயாநிதி மாறன் எம்பி, மேயர் பிரியா உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஆதிக்கவாதிகளிடம் குவிந்திருந்த அதிகாரத்தை சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்த்த தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்தில் தனது பிறந்த நாளில் மரியாதை செலுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். பேரறிஞர் அண்ணா வழியில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு காப்போம் என்றும் மாநில உரிமைகளையும் சமூக நீதியையும் நிலைநாட்டுவோம் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை புதன்கிழமை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் வீட்டுக்கு நேற்று மாலை நேரில் சென்ற செங்கோட்டையன் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் சென்னை பனையூரில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் தவேக தலைவர் விஜய் முன்னிலையில் தவேகவில் இணைந்துள்ளார். திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் தவேகவில் இணைந்துள்ளனர். முன்னதாக பனையூர் தவேக அலுவலகத்துக்கு வருகை தந்த செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை தவேக பொதுச் செயலாளர் புசியானந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் வரவேற்றனர். தவேகவில் இணைந்துள்ள செங்கோட்டையனுக்கு தவேக நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன்
இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளிவிட்டு கொன்ற வழக்கில் குற்றவாளி சதீஷுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்த கல்லூரி மாணவியும் அதே குடியிருப்பில் வசித்து வந்த சதீஷும் காதலித்து வந்த நிலையில் பெற்றோர்கள் எதிர்ப்பு காரணமாக சதீஷுடன் பேசுவதை மாணவி நிறுத்தியுள்ளார். இதை அடுத்து கடந்த 2022 அக்டோபர் 13ஆம் தேதி கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையம் சென்ற மாணவியை தாம்பரம் சென்ற மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு சதீஷ் கொலை செய்தார். பின்னர் போலீசார் அவரை கைது செய்தனர். சிபிசிஐடி பதிவு செய்திருந்த வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் நீதிமன்றம் சதீஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி தீர்ப்பளித்தது. மரண தண்டனையை உறுதி செய்வதற்காக வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மரண தண்டனையை எதிர்த்து சதீஷ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் விசாரித்தது. அப்போது சதீஷ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் காதலித்தவர் வேறு ஒருவரை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்ட வேதனையில் திடீர் ஆத்திரத்தில் செய்த செயல் என்றும் இது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல என்றும் மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவிற்கு அரிதினும் அரிதான வழக்கு அல்ல என்ற வாதத்தை முன்வைத்தார். அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குற்றவாளி சதீஷுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு எதுவும் வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வரும் 29ஆம் தேதி 6 மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 6 மாவட்டங்களில் சனிக்கிழமை அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய 9 மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் மூதாட்டியின் காதில் இருந்த தங்க நகையை பறித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். அக்ராவரம் அடுத்த மலைமேடு பகுதியை சேர்ந்த சாலம்மாள் என்ற மூதாட்டி தனியாக வசித்து வருவதை அறிந்த மர்ம நபர்கள் அவர் வீட்டினுள் புகுந்து மூதாட்டி காதுகளில் அணிந்திருந்த தங்க நகையை கத்தியால் அறுத்ததோடு அவரை தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் நகை அடகு கடை உரிமையாளர் கொடுத்த தகவலின் பேரில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது மூதாட்டியின் எதிர் வீட்டில் வசிக்கும் வினோத்குமார் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் வினோத்குமாரை கைது செய்து அவரிடம் இருந்த தங்க நகையை பறிமுதல் செய்தனர். மேலும் வினோத்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மூதாட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மயிலாடுதுறை சித்தர்காடு பகுதியில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு 96,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை நடைபெற்றது. 144 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடம் இருந்து 1,23,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சித்தர்காடு, எருக்கூர், மாணிக்கப்பங்கு சேமிப்பு கிடங்குகளிலும் மற்றும் தலை ஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அமைக்கப்பட்ட கிடங்குகளில் நெல் மூட்டைகள் பாதுகாப்பாக அடுக்கி வைக்கப்பட்டன. இந்நிலையில் சித்தர்காடு சேமிப்பு கிடங்கு நிரம்பியதால் திறந்த வெளியில் சுமார் 2,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டன. இதனிடையே கடந்த சில நாட்கள் பெய்த மழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் முளைத்து நாற்றுகள் வெளிவந்ததை கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து விவசாயிகள் கூறுகையில்,
மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் மூட்டைகள் பாதுகாப்பாக வைப்பதற்கு தேவையான நெல் சேமிப்பு கிடங்குகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு போன முறை 66,000 மெட்ரிக் டன்னும் இந்த முறை 1,26,000 மெட்ரிக் டன்னும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. அதை கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பார்த்தீங்கன்னா உடனுடைய மூவ்மெண்ட் பண்ணாம அங்கங்க டிபிசிங்கிறது கொஞ்சம் கூட தரமற்ற ஒரு குளம் மாதிரி குட்டை மாதிரி தண்ணி நிற்கிற இடத்துல போட்டு லாட்டு போட்டு வச்சா மூட்டை அடியில நினையாம என்ன பண்ணும். மேலே அதுக்கான கட்டை கொடுக்கறது சரியான முறையில் இல்லை. அதே பார்த்தீங்கன்னா படுதா சரியான முறையில் இல்லை. இந்த மாதிரி பலவிதமான குளறுபடியில பார்த்தீங்கன்னா விளைய வச்ச நெல், கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மிகப்பெரிய அளவில் வீணா போயிருக்கு. அதே இன்னைக்கு சூழ்நிலை என்னன்னா, கொள்முதல் செய்யப்பட்டாச்சு, எங்கே பார்த்தாலும் மூவ்மெண்ட் பண்ணியாச்சு, கொண்டு போய் எங்கே வச்சிருக்காங்கன்னா சித்தர்காடுல உள்ள குடோன்ல வெளியில ஓப்பன்ல அடுக்கி கிடக்கு. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை திருவிழாவை ஒட்டி திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி புதனன்று கொடியேற்றம் நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் தினமும் காலையில் தங்க சப்பரத்திலும் மாலையில் தங்கமயில் தங்க குதிரை வாகனம், வெள்ளி பூத வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2வது நாளான இன்று சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை வள்ளி பூத வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக டிசம்பர் 2ஆம் தேதி இரவு சுப்பிரமணிய சுவாமிக்கு செங்கோல் வழங்கி பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு டிசம்பர் 3ஆம் தேதி மாலை மகாதீபம் ஏற்றப்படுகிறது. திருவள்ளூர் பழவேற்காடு மீனவர்களை தரக்குறைவாக நடத்திய மாவட்ட ஆட்சியரை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையை அதே இடத்தில் தொடர்ந்து நடத்த வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் மீனவ மக்கள் புகார் அளிக்க சென்ற போது அவர்களை தரக்குறைவாக நடத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து 50 கிராம நிர்வாகிகள் நடத்திய கூட்டத்தில் மீனவ மக்களை தரக்குறைவாக நடத்திய மாவட்ட ஆட்சியரை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தீர்மானம் இயற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அதற்கான முதல்கட்ட பணியாக காவல்துறையிடம் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி பெற வேண்டி திருப்பாலைவனம் காவல் நிலையத்திற்கு சென்றபோது சாராட்சியர் ரவிக்குமார், பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம் ஆகியோர் மீனவ மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் திட்டமிட்டபடி டிசம்பர் 1ஆம் தேதி பழவேற்காட்டில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் எனவும் மீனவர்கள் உறுதியாக தெரிவித்தனர். சப் கலெக்டர் எங்களுக்கு கூப்பிட்டு வச்சு என்ன நடந்து நான் ஏற்கனவே என்கிட்ட சொல்லு அப்படின்னதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் வெளிக்கு சொல்லிட்டோம். இதுக்கு மேலே இந்த கலெக்டர்லாம் பலர்கட்ட மீனவர் மக்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அலட்சியமானது, ரொம்ப ஒரு மன உளைச்சல் தான். நாங்கள் போயிட்டு அமைச்சர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எங்களை யாரும் மீட் பண்ணதில்லை. அதனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். 1ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்கள் மக்கள்கிட்ட நின்று நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நல்ல மாதிரியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, உங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது எங்கள் கோரிக்கை கலெக்டர் எங்களை இந்த மாதிரி கேட்டதுனால கலெக்டர் சார் எங்கள் வில்லேஜுக்கு எங்கள் மக்களை உட்காந்து பேசி அவர் அங்கே என்ன நடத்த மக்கள்கிட்ட சொல்லி இதுக்கு உண்டான அமைச்சருங்க இதுக்கு உண்டான சொல்யூஷன் எடுத்தால் மட்டும்தான், அதாவது கலெக்டர் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி தான் நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம். கலெக்டர் வராத இதனுடைய ஆர்ப்பாட்டம் நாங்கள் கைவிட மாட்டோம். ஆனால் எங்களை சப் கலெக்டர் சார் எவ்வளோ சொன்னார், இருந்தாலும் நாங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டதுனால மன உளைச்சலில் இருக்கோம். திருப்பத்தூர் அருகே பால் ஏற்றி சென்ற லாரி விபத்துக்குள்ளானதில் 25 டன் கொள்ளளவு பால் வீணாகியுள்ளது. திருப்பதியில் இருந்து பால் ஏற்றி கொண்டு வந்த லாரி திருப்பத்தூர் வழியாக ஈரோடு சென்று கொண்டிருந்தது. அப்போது திருப்பத்தூர் அருகே சென்ற போது சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 25 டன் கொள்ளளவு கொண்ட பால் முழுவதும் வீணாகியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் விபத்தில் சிக்கிய லாரியை மீட்டு சாலையோரம் நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அருகே கற்பூரம் விற்கும் கடையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலின் மேற்கு வாசல் அருகே விழுப்புரத்தை சேர்ந்த நபர் கற்பூரம் மொத்த விற்பனை கடை வைத்து நடத்தி வருகிறார்.
இந்நிலையில் நேற்று இரவு திடீரென கற்பூர கடையில் பற்றி எரிந்த தீ வேகமாக பரவியது. இந்த தீ விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்த கடை உரிமையாளர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறையினர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கற்பூரம் மற்றும் கடை முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த 8 இருசக்கர வாகனங்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமாகியது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 94,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து வந்த நிலையில் இன்று குறைந்துள்ளது நகை பிரியர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 11,770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 94,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு அதிரடியாக 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 180 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,80,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 44 பேர் உயிரிழந்தனர். ஹாங்காங்கின் நியூ டெரிட்டரீஸில் உள்ள டாய்போ பகுதியில் அமைந்திருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த கோர தீ விபத்தில் இதுவரை 44 பேர் உயிரிழந்தனர். சுமார் 300 பேரை காணவில்லை என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 32 மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடத்தின் புதுப்பித்தல் பணிக்காக அதன் வெளிப்புறத்தில் மூங்கில் சாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சாரத்தில் ஏற்பட்ட தீ பலத்த காற்று காரணமாக அசூர வேகத்தில் அங்கிருந்து 7 கட்டிடங்களுக்கு பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஹாங்காங் நகரத்தின் மிக உயர்ந்த அவசர கால அளவான லெவல் 5 அபாய எச்சரிக்கையாக அறிவிக்கப்பட்டது. 140க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் 60 ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மீட்பு பணியின் போது ஒரு தீயணைப்பு வீரர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 45 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். பல்வேறு துறை சார்ந்த திட்டப் பணிகள் துவக்கம். காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 49வது பிறந்த நாளை கொண்டாடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோர் நினைவிடங்களில் மரியாதை. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் செங்கோட்டையன். வீடியோ வெளியிட்டு விஜய் வரவேற்பு. கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளிவிட்டு கொன்ற வழக்கு. சதீஷுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவு. நவம்பர் 29ஆம் தேதி தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.